வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டம் தென்காசி நகர பகுதியில் உள்ள சீவலப்பேரி குளத்தில் மனித உடல் மிதந்து கொண்டிருப்பதாக போலீசாருக்கு சிலர் தகவல் கொடுத்த நிலையில் தகவலின் பேரில் தென்காசி காவல் ஆய்வாளர் ராபர்ட் ஜெயின் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று குளத்தில் மிதந்து கொண்டிருந்த உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போது முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த நபர் தென்காசி நகர் பகுதியை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ள நிலையில் இது தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் குளத்தில் அந்த நபர் தவறி விழுந்தாரா, மூழ்கி உயிரிழந்தாரா, இல்லையெனில் யாரிடம் கொலை செய்து கொண்டு இந்த குளத்தில் போட்டார்களா என பல்வேறு கோணத்தில் தற்போது தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி நகர பகுதியில் உள்ள குளங்களில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.